எப்போதெல்லாம் படம் பார்த்து ரிவ்யூ கொடுத்துட்டு இருக்க நாம சென்ற வாரம் கொஞ்சம் பிஸியான ஒரு ஷெட்யூல். கட்டா குஸ்தி படம் ரிலீஸ் ஆனது அண்ட் மாலிவுட் டைம்ஸ்லாம் போடுறோம் அப்படின்னு சொன்னோம். பட் வந்துட்டு சண்டே கொஞ்சம் ஃபங்க்ஷன் வீட்டில் இருந்ததுனால போட முடியாத ஒரு சுச்சுவேஷன். அதை நாளைக்கு நம்ம வந்து பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய படம் அதுக்கு முன்னாடி சென்ற வாரம் ஒரு மகா மனிதர் மறைவு. திடீர்னு மார்னிங் வாக்கிங் போகும்போது அவர் மறைந்துட்டாரு. ஸோ மாரடைப்பால் ஏற்பட்டிருக்கு. பட் அதுக்கு முன்னாடி குஷ்புடைய ஃபேமிலி ஃபங்க்ஷனை கோவால அட்டன் பண்ணியிருக்காரு. நல்லா தான் இருந்திருக்காரு. அவரு கூட ஒர்க் பண்ண பாரதிராஜா அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா பாரதிராஜா கூட பாக்கியராஜ் ஒர்க் பண்ணியிருந்தாருங்க. அவரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ல இருந்தாரு. இவர் அந்த அளவுக்குலாம் இல்லை. இவர் படங்களை ஆக்ட் பண்ணி நடிச்சு கொடுத்துட்டு தான் போயிருக்காரு. ஹாய்ன்ற படம் கடைசி படம் அப்படின்னு சொல்லிட்டு பிரபு அவர்களை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதே வாரம் ஜூலை 3ஆம் தேதி ரிலீஸ் ஆன டார்க் ஜெகன், கல்யாண் கே ஜெகன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணி அதே கார்த்தி இந்த படத்துல லீட் ரோல்ல ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி எடுத்துக்கிட்டோம்னா பாகிராஜ் ஹவுஸ் ஓனரா இருக்கிறாரு. ஸோ 2021ல மேல குடியிருக்கக்கூடிய 3 பேர், அந்த 3 பேர்ல சண்டை போட்டுக்கிட்டு எரிச்சுக்கிட்டு இந்த மாதிரிலாம் அவங்க பண்ணியிருக்காங்க. எதுக்காக இதெல்லாம் அவங்க பண்றாங்க, இதுக்கான காரணம் என்ன? இதுக்கப்புறம் படத்தோட கதாநாயகன் 2025ல வராது. அதுக்கப்புறம் அவருக்கு நடக்கக்கூடிய திகிலான சம்பவங்கள் என்னடா அப்படின்றதான் இந்த படத்துடைய என்டையர் ஸ்டோரி. வீடு தெரியுங்கன்னா 3 பேர் என்ன 30 பேர் கூட பக்கத்துல படுக்க சுத்தம். படம் பார்க்கும் போது 2015ல ரிலீஸ் ஆன டிமாண்டி காலனி படம் ஞாபகத்துக்கு வருது. அந்த படத்துல அந்த கண்ணை ஒரு மாதிரி மேல போயிட்டு வர மாதிரி ஒரு ஹாலிவுட் படத்துல எல்லாம் எப்படி இருக்குமோ, ஒரு வெளிநாட்டு படங்கள் எப்படி பிரசன்ட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரியே தமிழ் சினிமால பிரசன்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு அடுத்ததா ஒரு டிஃப்ரெண்ட் ட்ரை இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. எனக்கு என்னமோ நான் தான் அதெல்லாம் கற்பனை பண்ணிக்கிறோம்னு பயமா இருக்கு. படத்துல மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகட்டும், ஏன்னா அந்த ஒரு பேய் அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட் நார்மலா ஒரு படத்துல பேய் தாவர ஏதோ ஒரு மனுஷனுக்குள்ள போகுது. அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு 4 to 5 சாங்ஸ் வைக்கிறது, இந்த மாதிரி ஒரு எமோஷனலான ஒரு பிளாஷ்பேக் கொடுக்கறது, இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான ஒரு டெம்ப்ளேட்ல இல்லாம டிஃப்ரெண்டா பண்ணியிருக்காங்க. படத்துடைய திரைக்கதை அண்ட் கதைன்றது ஒரு பார்ட் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த படத்துடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் படத்துக்கே கரு அப்படின்ற அளவுக்கு ஹைலைட்டா கொடுத்திருந்தாங்க. அந்த அளவுக்கு பயங்கரமா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு பக்கம் நம்மளுக்கு பயமுறுத்துற அளவுக்கு இருக்கும், மறுபக்கம் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போகாத அளவுக்கு ஒரு மிட் லெவல்ல இந்த படத்துடைய த்ரில்லிங் எலிமெண்ட் இருந்தது. கார்னர் ஆஃப் தி சீட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா, அந்த ஒரு சீன்ஸுமே இந்த படத்துல எல்லாம் கொடுத்திருந்தாங்க. அஜய் அண்ட் நட்டி நட்ராஜ் 2 பேருமே ஈக்குவலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாங்க. நட்ராஜ்க்கு ஒரு கம்மியான ஒரு போர்ஷன் தான் அந்த பயமுறுத்த மாதிரி பயந்துக்கிற மாதிரி. பட் அஜய்க்கு அது அதிகமா கொண்டு போயிருந்தாங்க. அது அஜய் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. பாக்யராஜுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு கேரக்டர் தான் கொடுத்துருக்காங்க. பட் இதுலயுமே அவரு இறந்து போற மாதிரியான ஒரு போர்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்திருந்தாங்க ஸ்டார்டிங்லயே. அண்ட் படத்துல ஸ்டார்டிங் டைட்டில் கார்டு ரிவீல் பண்ண விதமாகட்டும், இல்ல ஹீரோ இன்ட்ரடியூஸ் ஆனதுக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் இப்படின்ட்டு சாம்சியஸ் நல்லாவே படத்துக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு பெயிண்ட் ஆர்ட் நல்லா இருந்தது. அந்த பெயிண்ட் ஆர்ட் எப்படி அவர் கொண்டுட்டு வந்தாரு அப்படின்னு ரிவீல் பண்ற அந்த ஒரு விஷயம், அண்ட் கிளைமேக்ஸ்ல வரக்கூடிய பயங்கரமான ஒரு ட்விஸ்ட், அண்ட் படத்துடைய சினிமோட்டோகிராஃபர் அவர் இந்த படத்துடைய திரைக்கதைக்கு தகுந்த மாதிரி அந்த ஒரு வீடை எப்படி காமிக்கலாம் அப்படின்ற ஆஸ்பெக்ட்ல நல்லாவே காமிச்சு, எடிட்டிங் அப்படின்ற ஆஸ்பெக்ட்ல போஸ்ட் ப்ரொடக்ஷன்லயும் அதை நல்லாவே ஒர்க் பண்ணியிருக்காங்க. எஸ்எஃப்எக்ஸ் ஹைலைட்டா நான் பெருசா சொல்ற அளவுக்கு இந்த படத்துல இல்ல. பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் இருக்கு. அப்படி எதுவுமே நடக்கலையப்பா சார். அப்படி இருந்தா இந்த படம் த்ரில்லா தான் போகுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது மட்டும் இல்லைங்க. இந்த படத்துல காமெடியும் கொண்டு போயிருக்காங்க. ஹீரோ ஃபர்ஸ்ட் டைம் சென்னைக்கு அங்க ஆபீஸ் வரும்போது அவர் ஃப்ரெண்ட் பண்றக்கூடிய அந்த ஒரு காமெடி ஆகட்டும், சரக்கு வாங்கி கொடு அப்படின்னு சொல்றதாகட்டும், இல்ல பாகிராஜ் அவர்களை வீடு மேல போய் பார்த்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு கான்வர்சேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துல காமெடியும் ஒரு பாட்டா நல்லாவே ஃபன்னா கொண்டு
ஆன் த ஹோல் இந்த படம் சூப்பரா இருக்கு. சினிமால சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா இந்த படத்தை கண்டிப்பா தியேட்டர்ல போய் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு படம். ஜெண்டர் ஆடியன்ஸும் நீங்க போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய இஷ்டம். நாளைக்கு மாலிவுட் டைம்ஸ் ரிவ்யூடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களுடன் விடைபெறுவது நான் உங்கள் RS.